ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்விட்டர் ஆப்பில் வந்து, அதாவது எக்ஸ் ஆப்பில் வந்து ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட டாபிக் என்னன்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீங்கள் காலையிலேருந்து என்ன டாபிக் போயிட்டு இருந்தது அப்படின்னா வந்து 25 வருது இல்லையா, Jan 25 அன்னைக்கு வந்து இந்த ஈசிஆர் ரோட்டில் ஏதோ கார் பக்கம் வந்து ஃபேமிலியாக போயிருக்காங்க. அதில் 2 லேடிஸ் இருந்திருக்காங்க, 3 லேடிஸ் இருந்திருக்காங்க, ஒரு 2 வயசு குழந்தை இருந்திருக்கு, ப்ளஸ் வந்து ஜென்ஸ் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களை வந்து ஒரு கட்சி சார்ந்து ஒரு காரில் வந்து ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் வந்து 2 காரில் பிரிஞ்சு இந்த காரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த காரை வந்து டோரில் தட்டுறாங்க ஓப்பன் பண்ண சொல்லி. ஸோ அப்படின்றது மாதிரி ஒரு கேஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. இது எங்கே அப்படின்னா சென்னை ஈசிஆர் ரோட்டில் வந்து நடந்திருக்கு. அதாவது அவங்க சைடில் அந்த 7 பேர் இருந்துட்டு, இல்லை எங்கள் காரை இடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து சேஸ் பண்ணிட்டு போய் அவங்க சாரி கூட கேட்கல, அதுக்காக தான் வந்து நாங்கள் அவங்களை சேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இல்லை அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை, நீங்கள் வேணால் சிசிடிவியை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் உண்மையாக சொல்கிறாங்க, யார் போய் சொல்கிறாங்கன்றது யாருக்கும் தெரியல. ஸோ இந்த விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம், அதோட வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து 2ஆம் கட்டமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 19 பேர் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 19 பேர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபேன்ஸாக இருந்து, ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சிருக்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நல்லபடியாக பண்ணுங்கள். 2026 என்ன நடக்குது அப்படின்றத கவனிப்போம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் இருக்காங்க இல்லையா. ஸோ சிவகார்த்திகேயன், அப்புறம் அது ஜெயம் ரவி கூட இப்போ ரீசெண்டாக நேம் மாற்றிக்கிட்டாங்களே, அவர், அப்புறம் அதர்வா, இவங்க 3 பேரும் நடித்த படம் வந்து சுதா கொங்கரான்றவங்க வந்து சூரரை போட்டு படம் எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்து இந்த படம் பராசக்தின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. இது என்னடா அவ்வளோ பெரிய பேசும் பொருளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், இதுவும் வந்து ஒரு பேசும் பொருளாச்சு. ஏன் அப்படின்னா வந்து, மார்னிங் நம்ம விஜய் ஆண்டனி சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு. அவருடைய டைட்டிலும் வந்து இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சாரோட படம் பேரும் பராசக்தின்னு இருக்குது, சிவகார்த்திகேயன் அவங்களுடைய படம் வந்து பராசக்தின்னு இருக்குது. ஸோ இது ஒரு பேசும் பொருளாக ரொம்ப வந்து பீக்கில் போயிட்டு இருந்தது. இது வந்து சஜஷன் சொல்கிற மாதிரி, இதுக்கு வந்து ரிப்ளை ஒன்று பண்ணுற மாதிரி வந்து விஜய் ஆண்டனி சார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு லெட்டர் பேடை வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பராசக்தி அப்படின்றத இவங்க வந்து ஜூலை 2024 வந்து இந்த நேமை வந்து இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் தெலுங்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பராசக்தி தெலுங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அது வந்து தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, ஐ திங்க் இந்த 4 லாங்குவேஜில் வருதுன்னு நினைக்கிறேன். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய படம் வந்து லான்ச் ஆகுது. ஸோ இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், 2-3 நாளைக்கு என்ன டாபிக் போயிட்டு இருந்தது அப்படின்னா, அது இன்றைக்கும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேரக்டர்ஸை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வெற்றிமாறன் சார் இருக்கார் இல்லையா, டேரக்டர், அவர் வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழில் சொன்னோன்னா கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி, பேட் கேர்ள் அப்படின்ற டைட்டில் வந்து ஒரு மூவியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அந்த படத்தோட ட்ரைலர் இருந்தது. அந்த படத்தோட ட்ரைலரை வச்சு தான் ரஞ்சித் அவங்களையும், வெற்றிமாறன் அவங்களையும், மாரி செல்வராஜ் அவங்களையும் வந்து ட்விட்டரில் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் ஏன் விடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது நல்லதா கெட்டதான்றது நீங்கள் அந்த ட்ரைலரோ இல்லை டீசரையோ பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. பட் ஆனால் நானும் பார்த்தேன், என்னை பார்த்த வரைக்கும் கொஞ்சம் வியர்டாக இருந்தது. பட் ஆனால் அது சினிமாவை பார்த்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரியல் லைஃப்பில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அது பிரச்சனையாக இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கான ட்ரெண்டிங்கான டாபிக் போய்ட்டு இருந்தது. டே பை டே என்ன ட்ரெண்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க.